உங்களுக்கு தான் ஏதோ ஜென்ம சனி அஷ்டம சனினால நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் உங்களையே குறை சொல்லிக்கிட்டு போச்சான்னு பயம் காட்டிக்கிட்டே திக்குன்னு நகர்றது மாதிரியான விஷயம் தான். My son has autism. Okay, autism இருக்குதா? Okay, from facing issue. Okay. ஆத்திஸ்டிக் மாதிரியான விஷயத்துக்கு லக்னாதிபதி கேட்டிருக்கணும், ராகு தசை நடக்கணும். பாப்போமா? 24/6/2005 2:04 PM திருவாரூர். குழந்தைக்கு ஆத்திஸ்டிக்னு சொன்னீங்கல்ல, சரி. இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தை பாக்குறாரு, குருவும் லக்னத்தை பாக்குறாரு, லக்னம் கரெக்டா இருக்கு. வீட்டுல யாருக்காவது ஜென்மசனி உங்க பல்லை அரசி தானே? ஓகே, உங்க வீட்டுல யாராவது சிம்ம ராசியோ மீன ராசியோ மேஷ ராசியோ கன்னி ராசியோ இருக்கிறீங்களா? கமெண்ட் போடுங்க. இதோ கலையரசி எஸ்ன்னு பதில் போடுறீங்க. உங்க குழந்தைக்கு ஆத்திஸ்டிக் இல்ல, அதனாலதான் இந்த கேள்வி கேட்டேன். கலையரசி எஸ் யாருக்கு? அம்மாக்கா அப்பாக்கா? அம்மா, இந்த குழந்தைக்கு ஆத்திசம் இல்ல. ஆனா இதை நீங்க இப்ப ஒத்துக்க மாட்டீங்க, டாக்டரும் ஒத்துக்க மாட்டாரு. எப்போ ஒத்துக்குவாருன்ற பட்சத்துல இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாருங்க. இப்ப நடக்கிறது இவங்களுக்கு குரு தசை, செவ்வாய் தசையில ராகு புத்தி. சொன்னல இந்த ராகு அடுத்ததாவும் இங்க ராகு தசை தான் வருது. ஆனா இந்த குழந்தையோடைய ஆத்திஸ்டிக் விஷயம் இருக்காது, நீடிக்காது. ஓகேங்களா? ஆத்திஸ்டிக் இருக்குன்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க. டிலே, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில விஷயம் டிலே தான் ஆகும். நீங்க பயப்படுற மாதிரி இந்த குழந்தைக்கு இல்ல. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், இந்த குழந்தை நார்மலா பேச ஆரம்பிக்கும் போது நீங்க கண்டிப்பா என்கிட்ட ஃபீஸ் கட்டி பார்க்கணும், விஐபி கன்சல்டேஷன் எடுத்து பார்க்கணும். நான் இந்த எல்லாத்த இடத்துக்கிட்டையும் சொல்லுவேன். ஏன்னா இந்த குழந்தைக்கு ஆத்திஸ்டிக் இல்லைன்னு மேபி நான் மட்டும் தான் சொல்லியிருக்கலாம். அந்த பரிகாரம் சொல்றவங்க எல்லாம் கொண்டு போய் காட்டுங்க. லக்னத்தை லக்னாதிபதி வலுத்து பார்த்து, லக்னாதிபதிக்கு எந்த விதமான சனியினுடைய தொடர்பு இல்லாம செவ்வாய் பாக்குறாருனாக்கா இது பெரிய பார்வை இல்ல. செவ்வாய்க்கும் கேதுவோட இணைவு கூடுதலா செவ்வாயுடைய பார்வை இல்லைன்னு தான் வரும் இந்த இடத்துல. லக்னாதிபதியும் லக்னமும் நன்றாக இருந்து லக்னத்தை குரு பார்த்த காரணத்தினால இந்த ஜாதகம் மிகப்பெரிய உயர்வான ஜாதகம். கண்டிப்பா இந்த குழந்தைக்கு ஆத்திசம் எல்லாம் இல்லைங்க. உங்களோட பேரண்ட்ஸோடைய ஜென்ம அஷ்டம சனி உங்களுக்கு எப்படிதான் அப்புறம் மன அழுத்தத்தை கொடுக்க முடியும்? இந்த ஜாதகத்துக்கு கண்டிப்பாக எந்த விதமான ஆத்திஸ்டிக் இஷ்யூவும் இல்ல. இதுல என்னன்னா இன்னொரு 3 வருஷம் கழிச்சு நீங்க என்கிட்ட பேசும்போது அழுதுகிட்டு பேசுவீங்கன்னு நானே சொல்வேன். இந்த குழந்தைக்கு ஆத்திசம் இல்லைன்றத 100 விழுக்காடு சொல்வேன். அன்லஸ் இந்த ஜாதகத்துக்கு லக்னம் மாறினா மட்டும். ஒருவேளை துலாம் லக்னமா இல்ல அப்படின்னா கூட லக்னத்தை சரி பார்த்து கன்னி லக்னமா இருந்தா கூட உச்சனுடைய வீட்டுல லக்னாதிபதின்ற மாதிரியான விஷயத்துல வர்றது, இந்த இடத்துல கூட ஆத்திஸ்டிக் மாதிரியான விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த ஜாதகப்படி அவங்களுக்கு அந்த விஷயம்லாம் இல்லைங்க. உங்களுக்கு தான் ஏதோ ஜென்ம சனி அஷ்டம சனினால நைட்டெல்லாம் தூங்காம உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு சொந்தக்காரங்க எல்லாம் உங்களையே குறை சொல்லிக்கிட்டு போச்சான்னு பயம் காட்டிக்கிட்டே திக்குன்னு நகர்றது மாதிரியான விஷயம் தான். கண்டிப்பாக வேற எந்த விஷயமும் இல்லைங்க. சரிங்களா?